காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால், எல்லாம் சொல்லுங்க, பயிற்சியினால் 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 பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோதரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்ப பூரண வயதுள்ளவர்கள் மெச்சூர் பீப்புள், மெச்சூர் கிறிஸ்டியன்ஸ், நல்லா வளர்ந்த கிறிஸ்தவர்கள். அவர்கள் யாரு? அவர்கள் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு சென்று பயிற்சியினால் எது நன்மை எது தீமை என்று பகுத்தறிய கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஞானோந்தரியங்களை உடையவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த பயிற்சி விற்கிறதுனாலே அவர்களுக்கு அதில் பழக்கம் ஏற்படுகிறது. டக்கு டக்குன்னு அவர்களுக்கு வருகிறது. தன்னுடைய பலவீனத்தின் நேரத்தில், தன்னுடைய பிரச்சனை நேரத்தில், வியாதியின் நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில் அந்த வார்த்தை தான் அவர்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அவரெல்லாம் நல்ல வளர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ வசனத்தை என்னத்தையோ எங்கேயோ சொல்லியிருக்குது, யாரோ சொன்னாரு அப்படின்னு படிக்கிறது இல்லை. இது ஏதோ எங்க கிறிஸ்தவ விசுவாசம் என்று சொல்ல, இது எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ வார்த்தை, இது எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிறது, இது வல்லமையுள்ள வசனம் என்று சொல்லி அப்படி எடுத்துக்கொண்டு அதை வல்லமையாய் கிரியை செய்ய வைக்க வேண்டும், பயிற்சி வைக்க வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. தேவனுடைய வார்த்தையை அப்படி எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகிறது காமிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை அந்த விதத்தில் எடுத்துக்கொள்ளும் போது, அதாவது எனக்கு இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற ஜீவ வார்த்தை இது அப்படின்னு நான் எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகிறது? தேவன் எனக்குள்ளாகவே இருக்கிறார் என்கிற உணர்வு ஏற்படுகிறது, மேலோங்க ஆரம்பிக்கிறது. இது எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. நானும் தேவன் சொன்னா எனக்குள்ள இருந்து அவரே பேசுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த வார்த்தை எனக்குள்ள இருக்குது. அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டேன், அது என் இருதயத்தில் இருக்குது. அவரே எனக்குள்ள இருந்துட்டு நான் இங்க இருக்கிறேன், நான் உன் தேவன், பயப்படாதே கலங்காதேன்னு சொல்றது போல இருக்கிறது. அப்ப we become God inside minded. சிலர் devil is around minded இருக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு வெளியே 2 பிசாசு இருக்குதான், ஜெபம் பண்ணுங்க பிரதர், 2 பிசாசு இருக்குதான் பிரதர். நேத்துக்குள்ள அவர் சொன்னார் பார்த்தேன்னு. அந்த அம்மா தரிசனத்தில் பார்த்தாங்களாம், இவங்க சொப்பனத்தில் பார்த்தாங்களாம், இவங்க அப்படி பார்த்தாங்களா. இதே மைண்டட் அவங்க. எப்போ பார்த்தாலும் அந்த மைண்டு. எந்த மைண்டு? பிசாசு என்னை சுற்றி இருக்கிறான் என்ற மைண்டு அவங்களுக்குள்ள இருக்குது. சிலருக்கு காட் இன் ஹெவன் மைண்டட். கடவுள் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, அவர் அங்க இருக்கிறார், நான் இங்கே இருக்கிறேன். அவருக்கு எனக்கு ரொம்ப தூரம். அவராது என்னை பார்க்கறதாவது, அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறேன், கேட்க மாட்டேங்கிறாரு. கதறி கதறி பார்க்குறேன், கண்ணீர் விட்டு பார்க்குறேன், அப்படி சிங்காசனத்தை ஆட்டி ஆட்டி பார்க்குறேன். நாளையிலேருந்து உபவாசம் போட்டலான்னு இருக்கிறேன். காட் இன் ஹெவன் மைண்டட். அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன். அவர் எங்கேயோ கிடக்கிறாருங்க, நான் இங்கே கிடக்குறேங்க. என் பிரச்சனை அவருக்கு வழங்குதா என்ன? அவர் பார்த்தாரா என்னன்னு தெரியல, நம்மள ஆளை தெரியுமான்னு கூட தெரியல. அவர் எங்கேயோ இருக்கிறார், நான் எங்கேயோ இருக்கிறேன். காட் இன் ஹெவன் மைண்டட் இல்ல, காட் ஆஃப் ஹெவன் இஸ் இன்சைட் மீ மைண்டடா இருக்கணும். பரலோக தேவன், பரலோக தேவன் பரலோகத்தில் இருக்க அவர் விரும்பவில்லை. பரலோகத்தை காட்டிலும் உங்கள் இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் அவர் மேலான ஒரு இடமாக அவர் பார்க்கிறார். அதனால்தான் அவர் சொல்றாரு, அவர் பாருங்க வெள்ளி பொண்ணு எல்லாம் இருக்குது அவர்கிட்ட. தங்கத்துல வீதி போட்டிருக்காரு, பவளத்துல டோர் போட்டிருக்கிறாராம், காம்பவுண்ட் வால்லாம் விளையாட பெற்ற கற்களால் கட்டி வச்சுட்டு அவர் அங்க இருக்க மாட்டாம பிடிக்காம அவர்னா சொல்ல, உன் இருதயத்தை தான், ஏன் என் இருதயம் வேணா அங்க நான் இருக்க விரும்புறேன். அவர் பாருங்க, அவர் அதுல இருக்க விரும்பவில்லை. வெள்ளியும் பொண்ணும் இருக்கிற அந்த இடத்துல அவர் இருக்க விரும்பவில்லை. அவர் என்ன சொல்றார்? உன் இருதயத்துல தான் நான் இருக்க விரும்புகிறேன். எப்ப பார்த்தாலும் அவர் நம்ம இருதயத்தை நாடிக்கொண்டிருக்கிறார், இருதயத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். மனுஷன் இருதயத்துல இருக்க விரும்புறார். நாம அதை புரிந்து கொள்கிறதே கிடையாது பாருங்க. அதனால பிரச்சனை இன்றைக்கு. அப்ப காட் இன் ஹெவன் மைண்டடா இருக்கக்கூடாது, காட் இன்சைடு மைண்டடா இருக்க வேணும். தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்கிற எண்ணம் உள்ளத்திலே மேலோங்க வேண்டும். சிலர் காட் இன் கிஃப்டட் பீப்புள் மைண்டட். வரம்பெற்ற தேவதாசர்களுக்குள் தேவன் இருக்கிறார், அந்த எண்ணம் அவர்களுக்கு நிரம்பிடுது. எப்படிப்பட்ட ஆள்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம கிறிஸ்தவ உலகத்துல என்ற சொல்றேன். சிலர் சுத்தி பிசாசு இருக்கிறான் பிரதர், அந்த மைண்டு. சிலர் கடவுள் பரலோகத்தில் இருக்கிறார் பிரதர், அந்த மைண்டு. இன்னும் சிலருக்கு கடவுள் அவர் மூலமா வல்லமையாக கிரியை செய்கிறார் பிரதர், நம்மெல்லாம் என்ன மூலைக்கு பிரதர், நம்ம ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் இன்னாருக்குள்ள இருக்கிறார், அவருக்குள்ள இருக்கார், அவருக்குள்ள பெரிய காரியங்களை செய்கிறார், அவர் மூலமா செய்கிறார், அந்த மைண்ட் இருக்குது அவங்களுக்கு. நல்லா கவனிங்க. ஆனால் கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார் என்கிற அந்த எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நமக்கு வெற்றி உண்டாக முடியும். கர்த்தர் அவருக்குள்ள இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு வெற்றி உண்டாக போறது இல்லை. நீங்க அவர் பின்னால போயிட்டு இருக்க வேண்டியதுதான் எதுக்கு எடுத்தாலும்.
கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார் நினைக்கிற வரைக்கும் வெற்றி உண்டாக போறதில்லை. சுத்தி பிசாசு இருக்குதுன்னு நினைக்கிற வரைக்கும் வெற்றி உண்டாக போறதில்லை. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், தேவனே பரலோக தேவன் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார் என்று என்னைக்கு எண்ணுகிறீர்களோ, அந்த எண்ணம் வந்து என்றைக்கு மேலோங்குகிறதோ அன்றைக்கு தான் நாம் வந்து வெற்றி வாழ்க்கையை அடைய முடியும். வேத வசனத்தில் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்க உறவை குறித்து 3 விதமாக சொல்லியிருக்கிறது. காட் ஃபார் அஸ், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறான்னு சொல்லியிருக்குது. காட் வித் அஸ், தேவன் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லியிருக்குது. அப்புறம் காட் இன் அஸ், 3 விதமாக சொல்லியிருக்குது. காட் ஃபார் அஸ், காட் வித் அஸ், காட் இன் அஸ். தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நமக்குள் இருக்கிறார். இந்த பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே புதிய உடன்படிக்கை வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் இருந்தது. தேவன் மனுஷரோடு இருந்து பெரிய காரியங்கள்லாம் நடப்பித்தார். மனுஷரோடு இருந்தபடினால், தாவீதோடு தேவன் இருந்தபடினால தான் குறி தப்பாம ஒரே கல்ல அவ்வளவு பெரிய ராட்சத்தனை குறி பார்த்து கரெக்டா அடிச்சு கொண்டு போட்டான் இல்லையா? அந்த ஜெயத்துக்கு பின்னால யார் இருந்தது? தேவன் அவன் கூட இருந்தார். எலியா தீர்க்கதரிசி ஒரு தேசமே பின்வாங்கி போய் அங்கே கெட்டு போனார்கள். அவர்கள் தான் இவரை வெறுக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் நின்று அந்த வெறுக்கிற அந்த ராஜாவுக்கு எதிராக நின்று, கொல்ல நினைக்கிற அந்த ராஜா ராணிக்கு எதிராக நின்று ஒரு மேடையை கட்டி அதுல தண்ணியை ஊற்றி அதுல மிருகங்களை பலியிட்டு வானத்திலிருந்து அக்னியை கீழே வர பண்ணி தண்ணி ஒரு சொட்டு இல்லாம பட்சிக்க பண்ணக்கூடிய அளவுக்கு கூட இருந்த தேவன் அவன் மூலமா கிரியை செய்கிறார். கூட இருந்தே இப்படி பல காரியங்களை சொல்லலாம். தேவன் கூட இருந்ததுனாலே தான் பழைய ஏற்பாட்டு தேவதாசர்கள்லாம் அவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்தார்கள். பெரிய பெரிய காரியங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அவர்களை எதிர்த்து ஒரு மனுஷன் நிற்க முடியவில்லை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் போன்றவர்களை எதிர்த்து யாரும் நிற்க முடியவில்லை. தேவன் அவர்களோடு கூட இருந்தார். கூட இருக்கிறது என்று சாதாரண ஒரு காரியம் இல்லை. கூட இருந்தாலே போதும், பெரிய காரியம். நம் பட்சத்தில் இருந்தாலே போதும், பெரிய காரியம். நான் 1000 கோடி நன்றி சொல்லுவேன் அவருக்கு. ஆனால் வேதம் புதிய உடன்படிக்கையின் கீழே இன்னொரு படி அதிகமாய் சென்று விட்டது. அந்த இன்னொரு படி என்ன? தேவன் கூட இருந்த தேவன், நம் பட்சத்தில் இருந்த தேவன் நமக்கு உள்ள வந்து விட்டார். இது ஒரு மாபெரும் புதிய ஏற்பாட்டின் வெளிப்பாடு, பவுலின் வெளிப்பாடுகள். இது ஒன்று. அது கிரைஸ்ட் இன் அஸ் ஆர் இன் ஹிம் என்கிறது தான் ஒரு பெரிய 103 தடவைக்கு மேல இந்த புதிய ஏற்பாட்டின் நிருபங்கள்ல, பவுலின் நிருபங்கள்ல இது வருகிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி இருக்கிறோம், அவர் எப்படி நமக்குள்ள இருக்கிறார், நாம் எப்படி அவருக்குள்ள இருக்கிறோம் பற்றி தான் முழுக்க முழுக்க அவர் பேசுகிறார். பாருங்க, இது புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், புதிய உடன்படிக்கையின் மூலமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு சாத்தியக்கூறு இது. அப்ப பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் கஷ்டங்களை சந்திக்கும் போது அவர் தூரமா இல்ல, அவர் எங்க எனக்குள்ளே இருக்கிறார். நான் ஆபத்துகளை சந்திக்கும் போது அவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் தேவையில் இருக்கும்போது, காசு இல்லாமல் இருக்கும்போது அவர் என்னோட இருக்கிறார். என்னுடைய வேலை போகும்போது அவர் என்னோட கூட இருக்கிறார். வேலை கிடைக்கும் போதும் என்னோட கூட தான் அவர் இருக்கிறார். நான் எங்க போனாலும் அவர் என்னோட கூட வருகிறார். எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருந்து கொண்டு அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி நான் அவர் எனக்குள்ள இருக்கிறார்ங்கிற எண்ணம் மேலோங்கும் போது இது அறிக்கை செய்யணும். பாருங்க எப்படி மேலோங்கும். இது வாயை திறந்து சொல்லணும். கர்த்தாவே என் கூட இரும் அப்படின்றதான் நிறைய பேர் ஜபம். ஐயா என்ன மறந்துராஜையும் என் கூடயே ஐயா. இவர் உள்ள இருக்கவர்கிட்டே இந்த பாட்டு பாடினா எப்படி? அது உள்ள இருக்கவர்கிட்டே வந்து அவர் இருக்கிறார்ன்றதை விளங்கி கொள்ளாமல் ஐயா என் கூட இரும் கூட இருக்கும்னா, அப்ப ஜபம் பண்ற விதத்தையே நம்ம ஜப வார்த்தைகளை தான் கொஞ்சம் கவனிக்கணும். பாருங்க, வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும், மாற்றணும். அப்போ ஐயா கூட இருன்னு ஜெபம் பண்ணாமல் கர்த்தாவே என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறேன். என் கூட இருக்கிறது மட்டுமில்லை, எனக்கு உள்ளே இருந்து நான் போகிற இடமெல்லாம் என்னோடு கூட வருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். என்னை காக்கிற தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். என் தேவைகளை சந்திக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எனக்குள்ளே ஐஸ்வர்யம் குடிகொண்டிருக்கிறது, எனக்குள்ளே வல்லமை குடிகொண்டிருக்கிறது, எனக்குள்ளே சர்வ வல்லமை குடிகொண்டிருக்கிறது. என்னால் செய்ய முடியாத ஒன்றும் இல்லை. தேவாதி தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இதை சொல்லிட்டு போய் இதுதான் ஜபம். ஜபம்ன்றது ஆண்டவரே எப்படியாவது என் கூடயே வார ஆண்டவரே, கெஞ்சி கேட்டுக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்றது இல்லை. என் கூட நீர் இருக்கிறீர் என்பதை நான் அங்கீகரிக்கிறேன். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த உணர்வோடு நான் செல்லுகிறேன். நான் போகிற இடத்துல எனக்கு தயவு உண்டாக்குறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். வாசல்களை திறக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். மனுஷர் பார்வையில் எனக்கு தயவு உண்டாக்கி தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். காரியங்களை சாத்தியமாக்குகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எனக்குள் இருப்பவரே, இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டில் எல்லாரை காட்டில் நீர் பெரியவராக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வெற்றியை தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிறோம் பாருங்க. ஏன்னு சொன்னா இருதயத்துல வார்த்தை இல்லை. சும்மா கிறிஸ்தவங்க நிறைய பேர் பேருக்கு கிறிஸ்தவர்களா இருக்கலாம் ஒழிய இருதயத்துல வார்த்தை இல்லை. அதனால தான் பேர் கிறிஸ்தவர்கள்னு சொல்றோம். பேர் கிறிஸ்தவன் ஜார்ஜ், ஜேம்ஸ், ஜோன்ஸு, மேத்யூ, மார்க்கு, ஜானு, பீட்டரு எல்லாம் பெரிய பெரிய பேரா இருக்குது. பாலு,
ஆனா பால் சொன்னது ஒண்ணுத்தையும் கவனிக்கிறது கிடையாது. பேர் தான் பால். பவுலின் வெளிப்பாடு ஒன்றும் உள்ள இறங்கல. பேர் என்ன? பால். ஏன்னா நான் கிறிஸ்டியன். நீங்க பாலா இருந்த என்ன பிரயோஜனம்? இந்த பாலை கொஞ்சம் கவனிங்க. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கவனிங்க. ஏன்னா அதுதான் கிறிஸ்தவனுக்கு அடையாளம். அப்ப பாருங்க, இந்த உணர்வு இருந்ததுன்னா எப்பேற்பட்ட ஒரு மேலோங்கும் பாருங்க. உள்ள கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். அப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறீங்கன்னு சொன்னா அது எப்படி சந்திக்கணும்? கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார் என்கிற உணர்வோடு அதை சந்திக்க வேண்டும் இல்லையா? இந்த நாளை எப்படி சந்திக்கிறீங்க? கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். சிலருக்கு வேலை போச்சுன்னு அப்படியே இருதயம், ஒருத்தர் சொல்றாரு என் இருதயமே அப்படியே உடைஞ்சு போச்சுங்க. என்ன அவ்வளவு சீக்கிரம் உடைஞ்சு போகணுமா இருதயம்? ஒருத்தர் சொல்றாரு இருதயமே நின்று போற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஐயோ, இருதயமே ஒன்றும் இல்லை, கொஞ்சம் காசு பணம் ஏதோ கொஞ்சம் இது ஆனோம்னா இருதயமே நின்று போச்சு. இருதயம் ஏங்க நிற்கணும்? இருதயம் உறுதியாக இருக்க வேண்டிய இருதயம். வேலை போச்சுன்னா வெளியே வரும்போதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதை விட பெரிய வேலையை கர்த்தாவே நீர் எனக்கு தர்றபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா இன்னொரு 100 பேருக்கு வேலை தர்ற மாதிரி ஆளா என்ன வைக்கிறதுனால உமக்கு ஸ்தோத்திரம். உடனே அப்படியே டவுன் ஆகிடக்கூடாது. அதுக்கு தான் என்ன பண்ணணும்? வேலை இருக்கும்போதே நல்லா போயிட்டு வந்துக்கிட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கும்போது இருதயத்தை பில்டப் பண்ணணும். வேலை போன பிறகு அவசர அவசரமா பில்டப் பண்ணக்கூடாது. நல்லா இருக்கும்போது பில்டப் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா? நல்லா போயிட்டு இருக்கும்போது தினந்தோறும் வசனத்தை உள்ள வச்சு நல்லா பில்டப். அப்ப பிரச்சனைகள் வாழ்க்கையில வரும்போது ஏற்கனவே அதுக்கு வேண்டிய பலன் உள்ள இருக்கிறது. அப்ப அதை சமாளிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா உறுதியும் உள்ளத்திலே இருதயத்திலே இருக்கிறது. சரி, தேவன் உள்ளே இருக்கிறார், எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார், அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது, கடவுள் எனக்குள்ளே இருக்கிறார்ங்கிற அந்த எண்ணம் உண்டாகும் போது என்ன நடக்கிறது? பிலிப்பியர் திருப்பம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அதாவது அற்பமான சரீரம்னு சொன்னா கர்த்தர் தான் அந்த சரீரத்தை கொடுத்தாரு. கொடுக்கும்போது சரீரம் எப்படி இல்லை, அது நல்ல மகிமையின் சரீரமா இருந்தது. மனுஷன் பாவம் செஞ்ச உடனே இது அற்பமான சரீரமாச்சு. அற்பமான சரீரம்னா என்ன? சாவுக்கு ஏதுவான சரீரமாக, அப்படிப்பட்ட ஒரு சரீரமாக ஒரு ஹியூமிலியேட்டட் பாடி ஆயிடுச்சு. இது இருந்த நிலையில் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வேற ஒரு நிலையில் இருக்குது. அதனால்தான் வயசான உடனே மனுஷர்கள் சாகிறார்கள். ஏன் என்று சொன்னால் இது அதை தான் அற்பமான சரீரம் சொல்லுது. The body has been humiliated. இந்த சரீரம் இருக்க வேண்டிய நிலையில் இல்லை, பாவத்து நிமித்தமாக இது இன்றைக்கு இந்த நிலையில அற்பமான சரீரம் ஆயிடுச்சு. இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்ப இது இயேசு 2ஆம் வருகையில எப்படி நமக்கு புதிய சரீரத்தை கொடுத்து எப்படி மறுரூபப்படுத்துவார் என்பதை பற்றிலாம் சொல்லி இருக்குது. ஆனால் இந்த உலகத்துல வாழும் போதே இந்த சரீரத்துல கிரியை செய்ய விரும்புகிறார். சரீரத்துல அழியாமை என்கிறது இயேசு வர்றப்பதான் நடக்க போகிறது. இன்னைக்கு நமக்கு அழியாம இல்லை, இந்த சரீரத்துல சரீரம் அழிந்துதான் போகிறது. ஆகவே இது சாவுக்கு ஏதுவான சரீரம் என்று சொல்லி இருக்கிறது. ஆனா இயேசு வரும்போது கண்ணிமைக்கு நேரத்தில் என்ன பண்றாரா? இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அழியாத சரீரமாக மாற்றுகிறார். அப்ப அது வரைக்கும் நம்ம அதுக்காக காத்திருக்கிறோம். ஆனால் இந்த சரீரம் தேவனுக்காக இன்றைக்கே பயன்பட ஆரம்பிக்கிறது. இதை தேவன் இதுல குடிகொண்டிருக்கிறபடினால, நல்லா கவனிங்க, இப்ப ரட்சிப்பின் மூலமாக தேவன் நமக்குள்ள இந்த சரீரத்துல குடியிருந்து இதை தேவனுடைய ஆலயமா ஆக்கி இருக்கிறபடினாலே, இது அவருடைய வீடா இருக்கிறபடினாலே இந்த அவயவங்கள்லாம் அவருக்கு சொந்தமாகிறது. இது இப்பவே ஒரு விதத்துல பார்க்க போனா அவருடைய மகிமையின் சரீரமாய் இருக்கிறது. எந்த விதத்துல? அவருடைய மகிமையின் தன்மையை இன்றைக்கு வெளிப்படுத்தக்கூடிய சரீரமாய். இந்த நாவுகள் இன்றைக்கு அவருடைய வார்த்தையை பேசுகிறதுனாலே இது ஒரு விதத்துல மகிமையின் சரீரமாய் இருக்கிறது. இந்த கால்கள் சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிறபடினாலே இந்த பாதங்கள் அழகாயிருக்கிறது. இது மகிமையின் சரீரமாய் இருக்கிறது. இந்த சரீரம் கர்த்தருக்கு என்று பயன்படுகிறபடினாலே அழியாமை உள்ள சரீரம் இருந்தாலும் இந்த சரீரம் இன்றைக்கு அந்த விதத்தில் அற்பமான சரீரமா இருந்தாலும் கூட கர்த்தருக்கென்று பயன்படுத்தப்படுகிறபடினாலே இது இட்ஸ் a body of God's glory. தேவனுடைய மகிமை ஒரு விதத்தில் சுமந்து செல்லுகிறது. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை தேவனிடத்தில் நடத்தி வார்த்தையை பிரசங்கித்து அவர்களுக்கு நாம் காரியங்களை செய்யும் போது இந்த சரீரம் எதுக்காக பயன்படுகிறது? தேவனுடைய ஒரு கருவியாக இது பயன்படுகிறது. இருக்கீங்களா?
அப்போ உங்கள் சரீரம் ஒவ்வொன்றும் அப்படி பயன்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சாத்தான் வந்து இந்த சரீரத்தை அற்ப சரீரமாக்கி இதில் பல விதமான கெட்ட பழக்கங்கள், பொல்லாத கிரியைகளுக்காக இந்த சரீரத்தை பயன்படுத்தி குடிக்கவும், வெறுக்கவும், பல விதமான காரியங்களில் ஈடுபடவும் இப்படி உபயோகப்பட்டிருந்த சரீரம் கிறிஸ்து வந்து நமக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு இது ஒரு விதத்தில் அழிவுள்ள சரீரமாக இருந்தால் கூட ஒரு மகிமையான ஒரு சரீரமாக இது இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாவிலிருந்து அவருடைய வார்த்தை வருகிறது. இந்த கரங்கள் இயேசுடைய கரங்களைப் போல அவருடைய கிரியை செய்கிறது. இந்த கால்கள் அவர் போகிற இடங்களுக்கு போகிறது. இந்த கால்கள் போகிற இடத்துக்கு அவரே போகிறார். உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை இயேசு என்னை நிரப்பி இருக்கிறார், உங்களை நிரப்பி இருக்கிறார். நம்ம போகிற இடமெல்லாம் அவரே வருவது போல இருக்கிறது. அவருடைய கைகள் அவருடைய கால்களாக இவைகள் செயல்படுகிறது. இருக்கீங்களா? அப்போ சரீரம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. அதனால தான் பாருங்க, நல்லா கவனிங்க. அதனால தான் இந்த சரீரத்தை வச்சு கண்டதை செய்யக்கூடாது. தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும் ஒழிய தேவனுக்கு ஒவ்வாத காரியங்கள், கெட்ட காரியங்கள் இந்த சரீரத்தை வைத்து நாம் செய்கிறது கிடையாது. தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்கிறோம். ஏனென்றால் தேவன் இதில் குடியிருக்கிறார். இது அவருடைய அவயவமாக பயன்பட வேண்டும், அவருடைய கருவியாக பயன்பட வேண்டும். இது இப்பவே ஒரு பெரிய மகிமையின் சரீரத்தை போல நாம் பாவிக்க வேண்டும். ஏனென்றால் இது மகிமையின் சரீரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கு. அவர் குடிகொண்டிருக்கிறார். அப்போ நான் இதுக்கு எதுக்காக உபயோகப்படுத்தினேன்? கெட்ட காரியங்களுக்காக உபயோகப்படுத்தினால் அது தேவனுடைய மகிமை கெடுக்கிறதா இருக்கிறது. திருப்பம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், எல்லாம் சொல்லுங்க, தேவனாலே பெற்று. எங்க இருந்து பெற்றீங்க? தேவனாலே பெற்று உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறியீர்களா? தேவனாலே நீங்கள் பெற்று உங்களுக்குள் தங்கி இருக்கிற அந்த தேவனுடைய ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றீர்கள். இந்த சரீரமும் நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றதுதான். இந்த சரீரத்தை தேவன் உண்டாக்கும் போதே எப்படி உண்டாக்குனாரு? இதுல அவர் வந்து வாழும்படியாக தான் உண்டாக்கினார். அதனால தான் சொல்லியிருக்குது சரீரம் கர்த்தருடையது என்று வேதவசனம் சொல்லுது. சரீரம் வந்து கர்த்தருடையது, சரீரம் கர்த்தருடையது சொல்றார் இல்லையா? சிலர் வந்து எப்படி இருக்கிறாங்க? வயிற்றுக்கு சோறும் சோத்துக்கு வயிறும் இருக்கிறாங்கன்றது அப்படியே இருக்கு பைபிள்ல. வயிறு எதுக்கு இருக்குன்னா சாப்பாட்டுக்கு இருக்குன்றாங்க, சாப்பாடு எதுக்கு இருக்குன்னா இங்கே கொட்டிக்கிறதுக்கு இருக்குன்றாங்க. பிலாசபி, அவங்க தத்துவம் அப்படி. இது இங்கே போகணும், இது அதுக்காகவே இருக்குது, அது தூக்கி இதில் போடு, இதுக்கு தான் இருக்குது. கிடையாது கிடையாது, அதுக்கு இல்லை. இது சரீரம் கர்த்தருடையது. அப்போ எதுக்கு சாப்பிட்றோம்? சரீரத்தில் வாழ்ந்துருக்கணும், நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், அதுக்காக சாப்பிட்றோம். பலன் இருக்கணும், போகணும் வரணும், வேலை செய்யணும், அதுக்காக சாப்பிட்றோம். சாப்பிட்றது வந்து இந்த சரீரம் நல்லா ஏங்கிறதுக்காக சாப்பிட்ற மொழியை சாப்பிட்றதுக்காகவே சாப்பிட்டுட்டு. ஹலோ, யாரும் ஆமேன்னு சொல்ல காணும். நம்ம சாப்பிட்றதுக்காகவே பிறக்கல, தேவனுடைய ஆலயமா இருக்க முடியாது சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சாப்பிட்றது ஒரு ஆக்டிவிட்டி, அவ்வளவுதான ஒழிய சாப்பிட்றதுக்காக சரீரம் கிடையாது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இருக்கீங்களா? அப்ப பாருங்க, இந்த சரீரத்தை எப்படி வேதவசனம் போதிக்கிறது? பரிசுத்தாவியானவருடைய ஆலயமா இருக்கிறது. 20ஆம் வசனம், கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை, நல்லா கவனிங்க, சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எல்லாம் சொல்லுங்க, சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப நான் சொல்றேன், இது மகிமையின் சரீரமாக மாறப்போகிறது. எப்போ? கிறிஸ்து வரும்போது. இந்த அற்பமான சரீரம், சாவுக்கு ஏதுவான சரீரம் மகிமையின் சரீரமா மாறப்போகுது. ஆனால் இப்பொழுது இது தேவனுக்கு மகிமையை உண்டாக்குகிற சரீரமாக இப்பொழுது இருக்க வேண்டும். ஹலோ, மகிமையின் சரீரமா மாறுறது இருக்கட்டும், இப்பவே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிற சரீரமாக இது இருக்க வேண்டும். அதை பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு இடத்துல சொல்றார் பாருங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். பிலிப்பியர் 1:20, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று, கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி என்ன சொல்றாரு? கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார். அப்ப உங்களுக்குள்ள வார்த்தை இருக்க ஆரம்பித்து விட்டால், உங்களுக்குள்ள வார்த்தை இருதயத்தில் வைத்தீங்கன்னா சரீரம் வந்து கிறிஸ்து மகிமைப்படுத்துகிற ஒரு சரீரமா இந்த உலகத்திலே இருக்கும். அதை பற்றி சொல்லிட்டு தான் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்றாரு. ரெண்டுமே ஓகே தான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
செத்தா என்ன, நான் வந்து அந்த மகிமையின் சரீரத்தை எடுத்துக்கொள்ள போகிறேன், அதுக்கப்புறம் நித்தியமாக கர்த்தருக்காக அந்த சரீரத்தை கொண்டு வாழ போகிறேன். உயிரோடு இருந்தால் நான் போகிறேன் இந்த சரீரத்திலேயே நான் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறேன், கர்த்தருக்கு என்று இதை உபயோகப்படுத்த போகிறேன் என்று சொல்கிறார். இந்த சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று, தேவன் இந்த சரீரத்தில் மகிமைப்பட வேண்டும் என்று பவுலின் வாஞ்சியா இருக்கிறது. கலாத்தியர் 2:20 திருப்போம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அப்ப பாருங்க, இனி நான் அல்ல, எல்லாம் சொல்லுங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். கவனிச்சீங்களா? யார் ஜீவிக்கிறார் எனக்குள்ள? பவுல் அப்போஸ்தலன் அப்படிப்பட்ட எண்ணங்களால் நிறைந்து இருக்கிறார். கிறிஸ்துவே என்னில் நான் இல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறார். ஆனால் தான் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாத்தையும் செய்ய பலன் உண்டு. ஏன்? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அப்ப பாருங்க, நிறைய மனிதர்களை பார்த்தீங்கன்னா எனக்கு அது முடியாது, அவங்களுடைய லேக் ஆஃப் பவர், லேக் ஆஃப் எபிலிட்டியை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. என்னால் முடியாது, இயலாது, எனக்கு வல்லமை இல்லை, எனக்கு சக்தி இல்லை, எனக்கு அதுக்கு ஒன்றும் கிடையாது, அது செய்ய முடியாது என்கிறத பற்றி பேசுறதுல பெரிய எக்ஸ்பர்ட்ஸா இருக்கிறாங்க ஜனங்க. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஏனென்றால் இனி நான் அல்ல. இனி நான் அல்லனா எப்போலேருந்து நான் இல்லை, என்னைக்கு நான் அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தேனோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பேரில் என்னுடைய விசுவாசத்தை வைத்தேனோ, என்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய உள்ளத்துக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பித்தாரோ, என்னுடைய சரீரம் என்றைக்கு அவருடைய ஆலயமானதோ, அன்றையிலிருந்து இனி நான் அல்ல. பாருங்க, இந்த சரீரத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். இந்த சரீரம் வந்து எனக்கு வீடு, நான் இதுக்குள்ள இருக்கிறேன் இல்லையா? நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், போறேன் வர்றேன். எப்படி போறேன்? இந்த சரீரத்தின் மூலமா தான் போறேன். இப்ப என்ன பண்ணிட்டாரு? இயேசு வந்து இந்த சரீரத்துக்குள்ள வந்து விட்டார், பரிசுத்த ஆவியானவர் வந்து சரீரத்துக்குள்ள. எனக்கு எப்படி இது வீடா இருந்து என்ன எப்படி சுமந்துக்கிட்டு போச்சோ, என்ன எங்க எல்லா இடத்துக்கும் கொண்டு போச்சோ, அதுபோல இன்றைக்கு இந்த சரீரம் அவரை கொண்டு போகிறது, அவரை சுமக்கிற ஒரு சரீரமாக ஆகிவிட்டது. அப்ப அதான் சொல்றாரு, இனி நான் அல்ல, இனி நான் போனது நான் இல்ல, வந்தது நான் இல்ல, பேசுனது நான் இல்ல, செய்தது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். இருக்கீங்களா? அப்ப எப்படி போகணும்? நம்ம போகும்போதே இனி நான் அல்ல கர்த்தாவே நீர்தான், பேசுறது நான் இல்ல நீர்தான், வார்த்தைகள் என்னுடையதல்ல உம்முடையது. இருக்கீங்களா? அடுத்த வசனம் திருப்போம். மத்தேயு 10. இந்த காரியங்களை நன்றாய் உள்ளத்திலே வையுங்கள். வசனம் உள்ள போயிட்டு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், God is inside of me என்கிற அந்த உணர்வு வந்த உடனே இப்படிதான் ஆகுது பாருங்க. சரீரமே வந்து அவரை தூக்கி செல்லுகிற சரீரமாக, சுமந்து செல்லுகிற சரீரமாக, மகிமைப்படுத்துகிற சரீரமாக, அவருடைய கருவியாக, ஒரு மகிமையின் சரீரமாக, கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக்குகிற சரீரமாகி விடுகிறது. மத்தேயு 10:19-20. அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். நல்ல கவனிங்க, இப்ப சொன்னதை வச்சு இதை கவனிங்க. இப்ப என்ன சொன்னேன்? எனக்குள்ள யார் இருக்காரு? அவர் இருக்கார். இனி நான் அல்ல, அவரே இருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, உங்களை ஒப்பு கொடுப்பார்கள், நீங்க நீதிபதிகளுக்கு முன்பாக, அதிபதிகளுக்கு முன்பாக கொண்டு போய் நிற்க சொல்லுவாங்க. என் நிமித்தம் அது உங்களுக்கு நடக்கும். அங்க வந்து நீங்க வந்து வாயை திறந்து பேச வேணும். என்ன பேசுறது என்று தெரியலன்னா அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். எப்படி அது? கொண்டு போய் நிற்கிறாங்க, கோர்ட்டில் நிறுத்துறாங்க, பேச வேண்டியது பற்றி பயப்படாதீங்க, அந்நேரத்தில் உங்களுக்கு ஒரு வக்கீல் பேசுறதை விட நீங்க பிரமாதமா பேசுவீங்கன்றார். வாயை திறந்தீங்கன்னா அப்படி வரப்போகுது. இதுக்கெல்லாம் உதாரணம் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஒரு ராஜா முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார். நிறுத்தப்படும் போது பேசின பேச்சில் அவரே சொல்றார், அப்பா இன்னும் கொஞ்சம் விட்டா என்னையே கிறிஸ்தவன் ஆக்கிடுவே, நீ போதும் நிறுத்து, நாளைக்கு பார்த்துக்கலான்ட்ட. என்னைக்காவது அப்படி நடந்திருக்கா அவங்கள்ட்ட? வாயை திறந்து பேசும்போது, கிறிஸ்துவை குறித்து பேசும்போது அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் உண்டாயிருக்குதா? அதுதான் பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவர் பேசுகிறது. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, அன்னைக்கு தான் வந்திருக்காரு கோயிலுக்கு, ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கே பேசுனீங்கடா, எனக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்களே. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பேசுன மாதிரி இருந்ததுன்னா உங்களை யாருன்னே தெரியாத நான் எப்படி உங்களுக்காக பேச முடியும்? கடவுள் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோட பேசியிருக்கிறார். எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேசுகிறார். இது அன்றாடம் நடக்க வேணும். இது ஏதோ ஒண்ணு உங்களுக்கு நீதிபதி நிறுத்தும் போது மட்டுமல்ல, நீங்க போகும்போதே யார்ட்டையும் சாட்சி சொல்லும் போதே, இயேசுவை குறித்து சொல்லும் போதே கூட உங்க இதன்படி மாம்சத்தின்படி நீங்க சொல்லாம, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவே, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே, நீர் என்னுடைய நாவை உபயோகப்படுத்தி, என்னுடைய வாயை உபயோகப்படுத்தி, என்னுடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்தி என் மூலமாய் பேசும்னு சொல்லி பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா வரும். என்ன சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லுங்க. அப்ப சொல்றாரு, என்ன பேசுன்றதை பற்றி கவலைப்படாதீங்க,
நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். அடுத்த வசனம் கவனிங்க, எப்படி அருள்வார்னு சொல்லியிருப்பாங்க. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து. ஹலோ, இருக்கீங்களா? பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறார். உங்களுக்குள்ள இருந்துகிட்டு பேசுகிறார். உங்களுக்குள்ள இருந்துகிட்டு பேசுகிறார். கஷ்டமான கேள்வி கேட்கும்போது உங்களுக்குள்ள இருந்துகிட்டு அவர் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு உங்கள் வாயில இருந்து பேசுகிறார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நம்ம வேலைலாம் என்ன? உள்ள வார்த்தையை வைத்து நிரப்பி கொண்டே இருக்க வேணும். கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார் என்கிற உணர்வை நான் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த உணர்வோடு போகணும், அந்த உணர்வோடு பேசணும், அந்த உணர்வோடு சம்பாஷிக்க வேண்டும். வாயை திறக்கும் போது எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், நான் அல்ல அவர் பேசுகிறார், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசுகிறார் என்ற விதத்துல பேச வேண்டும். அப்படி பேசும்போது அவருடைய கருவியாக இது மாறி விடுகிறது, அவரே பேச ஆரம்பிக்கிறார்.